வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா துருவி எடுத்துருக்கேன். இப்போ இந்த துருவின உருளைக்கிழங்குல தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் இது சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா இது மாதிரி கலந்தாச்சு. அடுத்து நான் சீஸை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்குலேருந்து ஒரு பெரிய உருண்டையை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சீஸை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா உருட்டி விட்டுடலாம். இந்த ஸ்டஃபிங் வெளியே வரக்கூடாது, அதனால் நல்லா இதை சென்டரில் வச்சுட்டு நல்லா இது மாதிரி உருட்டி ஷேப் கொடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி கலந்து இதை நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். 4 பிரெட் ஸ்லைசஸை நான் மிக்சியில் அடித்து பிரெட் க்ரம்ஸ் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு உருண்டையை நம்ம கலந்த அந்த மைதா மாவு கலவையில் நல்லா போட்டு டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சீஸ் பால்ஸ் எல்லாமே பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் நல்லா சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட பரிமாறலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.